ஓசோ சொல்றாங்க, பலர் அதிகாலை 3 மணி முதல் 5 மணிக்குள் எழுந்திருச்சுறாங்க. அந்த நேரத்துல அவர்கள் குழப்பமாகவோ அமைதியற்றோ அல்லது பயமாகவோ உணர்கிறார்கள். அவங்கெல்லாம் நினைக்கிறாங்கப்பா, ஏன் இப்போது தூக்கத்தின் நடுவில் உடல் ஏன் அசைந்து மனம் விழித்து இதயம் விழிப்புடன் இருக்கிறது என்று. ஓசோ சொல்றாங்க, பல தசாப்தங்களாக நான் இதை கவனிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். இது தற்செயலானது அல்ல என்று நீங்க புரிஞ்சுக்கணும். உலகம் உறங்கும் இந்த நேரங்கள் நாளின் மிகவும் புனிதமான நேரங்கள். பூமி அமைதியா இருக்கு, காற்று அசையாம இருக்கு, மனித வாழ்க்கையின் இரைச்சல் மறைந்து விட்டது. இந்த நிசப்தத்துல உங்களுக்குள் ஏதோ ஒன்று விழித்தல தொடங்குகிறது. பகல் நேர பரபரப்புல எப்போதுமே மூழ்கி போயிருக்கும் ஏதோ ஒன்று இப்போது எழுகிறது. கவலைகள், கடமைகள் மற்றும் முடிவில்லாத சிந்தனைகளுக்கு நடுவுல தொலைந்து போன ஒன்று. ஓசோ சொல்றாங்க, இந்த நேரங்கள்ல நானும் பல இரவுகள் மௌனமாக அமர்ந்திருக்கிறேன். சில நேரங்கள்ல ஜன்னல் ஓரம், சில நேரங்கள்ல படுக்கையில் கிடந்தபடி, சில நேரங்கள்ல என்னுடைய தியான இல்லத்தின் இருண்ட தோட்டத்தில் நடந்தபடி கவனித்திருக்கிறேன். நான் ஒரு நுட்பமான மாற்றத்தை கவனித்தேன். உடல் சோர்வாக இருக்கிறது, ஆனா மனம் ஒரு வித்தியாசமான முறையில விழிப்புடன் இருக்கிறது. இது சிந்திக்கக்கூடிய மனம் அல்ல, இது கணக்கிடும் மனம் அல்ல, இது அன்றாட பழக்க வழக்கங்கள் அகற்றப்பட்ட ஒரு மனம். அங்கே எஞ்சுவது தூய விழிப்புணர்வு மட்டும்தான்பா. இது மிகவும் மென்மையான விழிப்புணர்வு, அமைதியானது மற்றும் ஆழமானது, அங்கீகரிக்கப்படுவதற்காக காத்துக்கிட்டு இருக்குப்பா. நீங்க இத புறக்கணிச்சா அதை இழந்து விடுவீர்கள். நீங்கள் அப்படியே புரண்டு படுத்து மீண்டும் தூங்கி விடுவீர்கள். வழக்கம் போல நாள் தொடங்கும்பா. ஆனா நீங்க விழிப்புடன் இருந்தால், இந்த தருணங்களை மதித்தால் உங்களுக்குள் ஒரு கதவு திறக்குது. இது நுண்ணறிவு, உள்ளுணர்வு மற்றும் தியானத்திற்கான ஒரு நுழைவாயில். பலர் இந்த விழிப்புணர்வை கண்டு பயப்படுறாங்கப்பா. ஓசோ சொல்றாங்க, அதிகாலை 3 மணி முதல் 5 மணிக்குள் உடல் ஓய்வெடுக்கிறது. ஆனா விழிப்புணர்வு லேசாகவும் எதையும் ஏற்கும் நிலையிலும் மாறுகிறது. இரவு என்பது உங்கள் கவனச்சிதறல்கள் அனைத்தையும் உரித்து எரிந்துவிட்டு உங்கள் இருப்பின் மையத்தை மட்டும் விட்டு செல்வது போல தோன்றும். இந்த நேரத்துல சிறிய விஷயங்களும் ஆழமாக உணரப்படுவதை நான் கவனித்திருக்கிறேன். நிலவின் ஒளி, காற்றின் சத்தம், உடலின் மென்மையான சுவாசம் எல்லாமே அசாதாரணமானதாக மாறும்பா. பகல் நேரத்துல மறந்தே போன இருப்பின் எளிய உண்மையை நீங்கள் கவனிக்க தொடங்குவீர்கள். நீங்கள் கவனத்தை செலுத்தினால் உங்களுடைய பயம், ஆசை அல்லது திட்டமிடுதலுக்குள் இழுக்கக்கூடிய மனம் இயற்கையாகவே அமைதியடைய தொடங்கும். இது முயற்சி அல்லப்பா, உங்களை சுற்றியுள்ள பிரபஞ்சத்தின் மௌனத்திற்கு நீங்கள் தரக்கூடிய பதில். ஓசோ சொல்றாருங்க, என் அன்பிற்குரியவர்களே, இந்த நேரங்கள் ஒரு வரம். பெரும்பாலான மக்கள் இதை ஒரு சாபமாக, தொந்தரவாக அல்லது தூக்கத்தில் உள்ள குறையாகவே கருதுகிறார்கள்பா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இவை ஆசீர்வாதங்கள். உலகம் மௌனமாக இருக்கும் போது உங்கள் ஆன்மா பேசுது. மனம் அமைதியாகும் போது விழிப்புணர்வு எழுகிறது. உடல் ஓய்வெடுக்கும் போது ஆற்றல் நுட்பமாகவும் அமைதியாகவும் பாய்கிறது. நீங்கள் இதை அங்கீகரித்து மதித்தால் அதிகாலையில் விழிப்பது ஒரு பிரச்சனையாக இல்லாமல் ஒரு நுழைவாயிலாக மாறும். அந்த நுழைவாயிலின் வழியாக எப்போதும் விழிப்புடனும் சுதந்திரமாகவும் எல்லையற்றதாகவும் இருக்கக்கூடிய உங்கள் பரிமாணத்தை உங்களால் தொட முடியுங்கிறாருங்க ஓஷோ. ஓசோ சொல்றாங்க, அதிகாலை 3 மணி முதல் 5 மணிக்குள் நீங்கள் விழிக்கும் போது முதலில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான்ப்பா. பதற்றம் அடையாதீங்க, அதை எதிர்க்காதீங்க, அதை ஒரு பிரச்சனையாகவும் பார்க்காதீங்க. பலர் உடனடியாக ஏன் இப்போது, என்னிடம் ஏதோ தவறு இருக்கு, என் தூக்கம் கெட்டு விட்டது, என் உடல்நிலை மோசமடைகிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பயம் வாழ்க்கை திறந்து வைத்திருந்த கதவை மூடிவிடுகிறது. தேவையற்ற கவலையினால் மக்கள் தங்கள் புனிதமான தருணங்களை அழிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். பயம் என்பது மனதின் எதிர்வினை, அது உண்மை அல்லப்பா. ஓசோ சொல்றாங்க, நானும்
பல இரவுகள் இந்த நேரங்கள்ல விழித்திருந்திருக்கிறேன். நான் விழித்திருப்பதை எதிர்த்து போராடவில்லை. நானே மீண்டும் தூங்கும்படி கட்டாயப்படுத்தவும் இல்லை. அதற்கு பதிலாக நான் அதை அனுமதித்தேன். உடலை கவனித்தேன். அந்த அமைதியின்மையை கவனிச்சேன். மெதுவாக ஏதோ ஒரு மந்திரம் நிகழத் தொடங்கியது. பகலில் எண்ணங்களின் புயலாக இருக்கக்கூடிய மனம் விடியற்காலையில் ஏரி போல அமைதியானது. விழித்திருப்பது சாதாரண மனம் அல்லப்பா, அது ஒரு தூய விழிப்புணர்வு. எந்த கவனச்சிதறல்களையும் தேடாதீங்க. உங்களுடைய அலைபேசியை எடுக்காதீங்க. நாளை என்ன நடக்கும், நேற்று என்ன நடந்தது, அல்லது வாழ்க்கையின் முடிவில்லாத வேலைகளை பற்றி எல்லாம் சிந்திக்காதீங்க. மக்கள் உடனடியாக திட்டமிட தொடங்கிடுறாங்க. அந்த கணத்துல ஆசீர்வாதம் மறைஞ்சு போயிரும்பா. இந்த நேரங்கள் வேலை செய்வதற்காக அல்லப்பா, அவை இருப்பதற்காக. அமைதியாக அப்படியே படுத்துருங்க. உங்கள் விழிப்புணர்வு இயற்கையாக எழட்டும். உடலின் உயிர் துடிப்பை உணருங்க. உங்கள் சுவாசத்தை மாத்தாம அப்படியே கவனிங்க. ஓசோ சொல்றாங்க, மக்கள் என்னிடம் கேட்கிறார்கள், மனம் ஓடிக்கொண்டே இருந்தால் என்ன செய்வது என்று. நான் சொல்றேன், அதை தீர்ப்பு வழங்காமல் சாட்சியா பாருங்க. அதை கட்டாயப்படுத்தி நிறுத்த முயலாதீங்க. கவனிக்கும் செயலே மனதை அமைதிப்படுத்தும். நீங்கள் எவ்வளவு அதிகமாக எதிர்க்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக சத்தம் கேட்கும். எவ்வளவு அதிகமாக பாக்குறீங்களோ அவ்வளவு மென்மையாக மாறும். இந்த நேரத்துல மனம் வெளிப்படையானதாக மாறும்பா. அகந்தையின் அரட்டை தன் சக்தியை இழக்கும். நீங்கள் அமைதியாக இருக்கும் போது உங்களுக்குள் ஏதோ ஒன்று மாறுகிறது. ஒரு நுட்பமான ஆற்றல் எழுகிறது. உடலுக்கு ஓய்வு கிடைக்கிறது. ஆனா விழிப்புணர்வு விரிவடையுது. நீங்கள் நாளின் மற்ற நேரங்களை விட இப்போது அதிக உயிர்ப்போடு இருக்கிறீங்க. இரண்டாவதா, உங்களுடைய சுவாசத்தை உணர்வு பூர்வமாக கவனிங்க. சுவாசம் தான்ப்பா வாழ்க்கை. பகலில் மனம் ஆதிக்கம் செலுத்துது. ஆனா இந்த அதிகாலை நேரங்கள்ல மூச்சு ஒரு தெளிவான நுழைவாயிலாக மாறுதுப்பா. முயற்சியோ நுட்பமோ இலக்கோ தேவையே இல்லை. இங்க மூச்சை கவனிச்சாலே போதும்பா. உணர்ச்சிகள் அல்லது நினைவுகள் எழுந்துச்சு அப்படின்னா அதை தடுக்காதீங்க. அவற்றோடு உங்களை அடையாளப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க. வேடிக்கை மட்டும் பாருங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு. அதிகாலை 3 மணி முதல் 5 மணிக்குள் ஆழ்மனம் வெளிப்படையானதாக மாறும். புதைக்கப்பட்ட விஷயங்கள் மெதுவா வெளியில வரும்பா. கண்ணீர், சிரிப்பு, பயம் அல்லது மகிழ்ச்சி கூட தன்னிச்சையாக எழலாம். இது ஒரு சுத்திகரிப்பு. ஆசை, அலைபேசி, திட்டமிடல் இவை எதற்குமே இடம் கொடுத்துறாதீங்க தயவு செஞ்சு. மூச்சை கவனிக்கும் போது நீங்கள் பிரபஞ்சத்தோடு உரையாடுகிறீர்கள். இது சாதாரண தியானம்லாம் இல்லப்பா, இது வாழ்க்கையுடனான நெருக்கம். மூச்சுதான்ப்பா உங்களுடைய முதல் ஆசிரியர். விழிப்புணர்வு தான் உங்களின் முதல் பயிற்சிங்கிறாருங்க ஓஷோ. மூன்றாவதா ஓஷோ சொல்வது, மனதின் தூண்டுதல்களை முழுமையாக தவிர்க்கவும். நல்லா புரிஞ்சுக்குங்கப்பா, மனம் ஒருபோதும் ஓய்வெடுக்காது. நீங்கள் அதை பின்தொடர்ந்தால் இந்த புனிதமான நேரத்தின் பரிசை இழந்து விடுவீர்கள். இந்த நேரம் இருப்பதற்காக மட்டுமே. உங்களுடைய திட்டமிடல் இங்க தேவையே இல்லை. அதே மாதிரி உங்களுடைய தேவைகளும் இங்க தேவையில்லை. எதிர்பார்ப்புகளும் இந்த இடத்துல இல்ல. நிமிர்ந்து அமர முடிந்தால் அமருங்கள். இந்த நேரத்துல உங்களுடைய முதுகெலும்பு நேராக, விழிப்புடன் ஆனா தளர்வாக இருக்கட்டும். மௌனத்தை உணருங்கள். நான்காவதாக ஓசோ சொல்வது, உங்களுக்குள் கேளுங்கள். காதுகளால் அல்ல, விழிப்புணர்வால் கேளுங்கள். உலகம் உறங்கும் போது உங்களுக்குள் ஏதோ ஒன்று பேசலாம். இது கற்பனை அல்லப்பா, உங்கள் இருப்பின் விழிப்புணர்வு. நான் பலமுறை இதை அனுபவித்திருக்கிறேன். நான் கேட்காத கேள்விகளுக்கு கூட பதில் கிடைத்திருக்கின்றன. சில நேரங்களில் ஒன்றுமே இருக்காது. அந்த மௌனமே ஒரு பாடம்பா. இறுதியா ஓஷோ சொல்றாருங்க, இதை ஒரு இடையூறாக கருதாதீங்கப்பா. இது பிரபஞ்சத்தின் அழைப்பு. இதை நீங்கள் மதிக்கும் போது அந்த அமைதி மற்றும் விழிப்புணர்வு உங்கள் பகல் நேரத்திலும் பரவும்.
நீங்கள் அதிக பொறுமையாகவும் அதிக விழிப்புணர்வுடனும் மாறுவீங்க. ஓசோ சொல்றாங்க, நான் சொல்றதெல்லாம் நீங்க நம்ப வேண்டாம்ப்பா, ஒரு பரிசோதனையாக இதை செஞ்சு பாருங்க. அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரை விழிக்கும் போது பயப்படாமல் விழிப்புடன் இருந்து கவனியுங்கள். உங்கள் விழிப்புணர்வின் தரம் மாறுவதை நீங்கள் கவனிப்பீர்கள். உங்கள் இதயம் லேசாகும், மனம் விசாலமாகும். நீங்கள் உடல் மற்றும் மனம் மட்டும் அல்ல என்பதை இந்த தருணத்துல உங்களால அழகா புரிஞ்சுக்க முடியும்பா. அதிகாலை நேரங்கள் புனிதமானவை. அவை உங்கள் உண்மையான சுயத்திற்கான நுழைவாயில். சுவாசியுங்கள், கேளுங்கள், கவனியுங்கள். மெதுவாக மெதுவாக இந்த நேரங்கள் உங்கள் வாழ்க்கையின் அடித்தளமாக மாறும்பா. வாழ்க்கை நீங்கள் கற்பனை செய்ததை விட மிக அழகானது, மென்மையானது மற்றும் அசாதாரணமானது என்பதை கண்டு நீங்கள் வியந்து போவீர்கள் அப்படிங்கிறாருங்க ஓஷோ. எண்ணற்ற மகான்கள் இந்த நேரத்தினுடைய புனிதத்தன்மையை பத்தி நிறையவே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா ஓஷோ சொன்ன விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது. என்னங்க, உன்னையே நீ உனக்குள்ளார திரும்பி பாரு, நீ யாருன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியும். இதுதாங்க அவர் சொல்றாரு. இந்த நேரத்துல உனக்கு தானாகவே விழிப்பு நிலை வருது அப்படின்னா நீ சக்தி வாய்ந்த ஆன்மாப்பா. இந்த பிரபஞ்சமே உனக்காக உதவ காத்துட்டு இருக்கு. அதனால மீண்டும் தூங்க போயிடாத, தயவு செய்து இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோ அப்படிங்கிறாருங்க ஓஷோ. அன்பானவர்களே, உங்களுக்கு ஓஷோ சொன்ன கருத்துக்கள் ஏற்புடையதாக இருக்கா அப்படிங்கறத நம்மளுடைய கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ரொம்பவே நன்றிங்க. வாழ்க வளமுடன். அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம், நீள் ஆயுள், நிறைவான செல்வ வளம், உயர் புகழ், மெய் ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க.